ஹாய் ஹலோ பேபீஸ் வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். கேட்பீங்க என்னாக்கா தொடர்ந்து அப்படியே ஒரே ஒன் ஷாட் மழையாக பொழியுதுன்னு கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒன் ஷாட் கேட்காதவங்கள கேட்டுட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம இந்த ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ பார்த்தோம்னா தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஐடல் லவ். ஓகே, இந்த ஸ்டோரி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. ஸோ நான் அவளுக்கோசரம் இந்த ஒன் ஷாட்டை நான் டெடிகேட் பண்ணி நான் போடுறேன். ஓகே, ஜேகேக்கு தான். ஓகே, தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேகேக்கு தான் இந்த ஒன் ஷாட். ஓகே, நீங்கள் இதெல்லாம் கோச்சிக்காதீங்கடா. என்னக்கா நீங்கள் ஜேகேக்கு போடுறீங்க, ஜிமினாக்கு போடுறீங்க, தயாங்க்கு போடுறீங்க, மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு அழகாக தெரியலையான்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறாதீங்க. என்கிட்ட கேட்குறவங்க இவங்களுக்குன்னு போடுங்கன்னு சொல்லி தாண்டா கேட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இவங்களுக்கு போடுறேன். மற்றபடி எனக்கு அவங்களுக்கு போடக்கூடாதுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த ஒன் ஷாட்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு நான் விஷ் பண்ணிக்கிறேன். யாழினி, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேடி தங்கம். லைஃப் லாங் ஹாப்பியாக இரு. ஓகே, எந்த கஷ்டம் இருந்தாலும் நீ ஃபீல் பண்ணாமல் நல்லா ஹாப்பியாக இரு. ஓகே, எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக ஒரு என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து அதை தீர்த்து வைக்க முடியலனாலும் உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனாக நான் என்றைக்குமே உன் கூட இருப்பேன். ஓகேவா? ஸோ நீ இந்த ஒரு பர்த்டேலேருந்து நீ உன்னோட அந்த லைஃப் நியூ ஜேர்னியை நீ நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ஆரம்பித்து அந்த இதுக்கு மேலே உனக்கு லைஃப்பில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே, நீ நல்லா உன்னோட அந்த லைஃப் லீட் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஓகேடா. இந்த ஸ்டோரியில் நம்ம ஒயின்னு வைக்காமல் மேடமோட நேமையே வச்சிடலாம். மேடம் ஹாப்பியா நீங்கள்? ஓகே, மேடமோட நேம் என்ன? யாழினி. ஓகேடா. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நீங்கள் தான் இருந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் அப்படியே சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? ஏய் யாழினி, சொல்லுடி. இல்லடி, எதுக்குடி இவ்வளோ பரபரப்பாக கிளம்பிட்டுருக்க? உனக்கே தெரியும்ல, அவன் அவ்வளோ பெரிய ஐடல். ஸோ என்ன அவனுக்கு பிஏவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கடி. அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ நான் இனிமேல் உன்னை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான்டி. ஸோ இனிமேல் நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க, ஓகேவா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாழினி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு சரிடி, என்னதான் இருந்தாலும் உனக்கு அதுதானே முக்கியம் சொல்லிட்டு நீ அதை போய் பாருடி. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். எப்போயாவது டைம் இருந்து என் நினைப்பு உனக்கு வரணுன்னு இருந்தா நீ என்கிட்ட பேசு. ஓகே, நான் எதுவும் கோச்சிக்கலாம் உன்ட்ட மாட்டவே மாட்டேன். நீ தங்கம், நீ அவன்கிட்ட நான் கோச்சிக்க மாட்டேன். ஓகே, ஸோ அதனால் நீ இருந்துட்டு போ. உனக்கு ஆசை அது தானே, உன்னோட லவ், இத்தனை வருஷம் லவ் அது நடக்குமான்ட்டு நான் சொல்ல முடியாது. ஸோ உன்னோட ஆசைக்கு நீ அவங்கக்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி அனுப்பி வைக்கிறா. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கடவுளே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அங்கே இருக்க அந்த ஒருத்தவங்க வந்துட்டு யாழினி, நான் தான் அது. அவங்கள சார் கூப்பிட்றாரு. உங்களுக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட முன்னாள், அதாவது இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பிஏ வந்திருப்பாங்களே, ஸோ அவங்களோட ஒர்க் ஷெட்யூல்ஸ்லாம் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுபடி நடந்துக்கோங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே போங்க யாழினி. ஓகே இந்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்க போகிறோமே, எவ்வளோ நாள் ட்ரீம், நமக்கு எவ்வளோ ட்ரீம் தெரியுமா? என் அழகு குட்டி உன்னை நான் பார்க்க வரேன்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எப்படி அந்த ஒரு நடுக்கிறத்துலேயும் நீங்கள் அப்படியே ஒரு குதூகலமாக போயிட்டுருக்கீங்க. அங்கே போயிட்டு யாழினி, கண்ட்ரோல் மை செல்ஃப் யாழினி, கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே கம்படுத்திட்டு சொல்லுங்கள் ஜங்குக் சார். இனிமேல் நீங்கள் தான் என்னோடய பிஏ, புரியுதா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளோட ஒரு ஆம்பிஷனே அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள நேரில் பார்க்குறோம். அது நம்ம இனிமேல் அவங்களுக்கு இப்போ எவ்வளோ இருக்க போகிறோன்னு தெரிஞ்ச அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது நேரில் உங்கள் நேமை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்கள அப்படியே திக்குமுக்கு ஆடுற மாதிரி பேச்சே வரல. அவங்க கூட இருக்க அவங்க தான். யாழினி, சொல்லுங்கள் உங்கள் நேம். என் நேம் இருக்கட்டும்மா, இனிமேல் அதை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? நான் உனக்கான ஒர்க்கெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ நீ அதுபடி இனிமேல் சார் கூட அந்த இதை ஃபாலோ பண்ணி நீ இருக்கோ, ஓகேவா? ஓகே, நான் இனிமேல் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நர்வஸ்லேயே அப்படியே அவங்கக்கிட்ட போகிறீங்க. சட்னி சிக்கன் இருந்துட்டு
யாழினி. ஆ சொல்லுங்கள் ஜேகே சார். ஆ கரெக்டாக கேட்டுக்கோங்க, புரியுதா? எனக்கு வேலை கரெக்டாக நடக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வரும். அது அப்புறம் என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியாது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஜோய் மாதிரி நீ இப்படி சொல்கிறாங்க கடவுளே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிக்கிட்டே போகிறீங்க. நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. சாருக்கு இந்த நேரத்தில் இதை செஞ்சால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ நீங்கள் அந்த இதை மட்டும், அதாவது இப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு இது கூட இருக்கக்கூடாது. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு சைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாக அந்த ஒர்க்கை முடிச்சு வச்சுருக்கணும். ஸோ அப்பப்போ அவருக்கு நிறைய ஒரு இது வரும், நிறைய டான்ஸு, சிங்கிங்க்கு. அது வந்துட்டு அவருக்கு இது போடுற மாதிரி தான், கான்ட்ராக்டுக்கு சைன் போடுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அது நீங்கள் தெளிவாக படித்து அதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை இப்படியே இழுத்துட்டுலாம் போகக்கூடாது. ஷார்ட்டாக இதெல்லாம் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் சொல்லணும். அப்போ தான் அவருக்கு அது பிடிக்கும், புரியுதா? ஓகே சார். அதை அவருக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு பனானா மில்க் ஷேக், புரியுதா? அதை மட்டும் நீங்கள் அவருக்கு தெரியாமல், அதாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாள் அவருக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். தப்பி தவறி நீங்கள் கொடுக்காம விட்டுறாதீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு பயந்து சாருக்கு மேலே விருப்பம் வாங்கிக்காதீங்க. நீங்கள் அவருக்கு கொடுத்துருங்க, புரியுதா? ஏன்னா இங்கே சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிஷனாக, அதாவது ஒரு ஷெட்யூல் போடி நீங்கள் இருக்கணும், ஹெல்த்தெல்லாம் இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு இதை மட்டும் அவருக்கு கொடுத்துருங்க. ஸோ ஏன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே சார், நான் கண்டிப்பாக பார்த்துக்குறேன். ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி அவங்களுக்கு என்னென்ன இது வருதோ அதுபடிலாம் நீங்கள் பார்த்து, அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு நீட் அண்ட் இதாக அவருக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். இல்லை சார் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, அவ்வளோதாங்க. நீங்கள் இனிமேல் அந்த ஒரு இதுபடி இருந்துக்கோங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியெல்லாம் வரீங்க. அங்கே அப்படியே ஜேகே நிற்கிறாரு. நீங்களா? ஜேகே சார், நான் எப்பயிலேருந்து வரணும்? அது உன் இஷ்டம், நீ அப்பையிலேருந்து வேணால் வந்து சேர்ந்துக்கலாம். சார், நான் நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு அந்த டைமிங்க்கு படி நான் வந்துடுறேன் சார். ஓகே. யாழினி. சார், நல்லா புரிஞ்சுக்கோ. இனிமேல் நீ என் கூட தான் இருக்க மாதிரி வரும். எங்கே போனால் நீ என் கூட தான் தங்குற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் உனக்கு ஓகே தானே? ஓகே தான் சார், ஓகே தான். ஓகே, அதை மட்டும் பார்த்துக்கோ. அப்புறமேட்டு சார், இல்லைங்க சார், நான் அந்த டைமிங்க்கு நான் போய் தான் சார் ஆகணும், இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ஓகே சார், அதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்துக்குவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, அச்சோ எனக்கு அது கன்ஃபார்ம்லி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் எகிரிச்சு தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கே எனக்கு இப்படின்னா என்னன்னா அவனை பல பார்க்கணுமே, எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. அப்படியே தான்டா அந்த டேஸ் போய் அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ஜெக்கிக்கிட்ட சரண்டர் அந்த மாதிரி தான். அவர்கிட்ட போயிட்டீங்க, அவருக்கு பேவா இனிமே காதலாகிறா, ஆகுறீங்களா இல்லையான்ட்டு போக போக பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் தான் ஜேகே சார். ஜேகே சார், சொல்லியால் சார், இதை நீங்கள் இந்த இடத்துக்கு இப்போ போயே ஆகணும் சார். எந்த ஒரு இதில் உங்களோட இது இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. ஸோ நீங்கள் அங்கே போகணும் சார். ஐயோ, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க விடுறானுங்களா செய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இருக்கார். சார் இந்த ஒரு இதில் மட்டும் போயிட்டு அவங்க உங்களை தனியாக கூப்பிட்டு அந்த ப்ராக்டிஸ்க்கு வர சொல்கிறாங்க. அந்த இது ஒரு அந்த ஒரு சாங் மட்டும் நீங்கள் பாடிட்டிங்கன்னா போதும் சார். அதை மட்டும் நீங்கள் போயிட்டு இது பாடிடுங்க. ஏன் நான் மட்டும்தான் தெரியிறேண்ணா? தயாங் ஜேகே ஜிம்மின் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சார்? இல்லை சார், அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இது இருக்குது சார். அவங்க எல்லாமே ஒர்க்காக தான் இருக்காங்க, யாரும் சும்மாலாம் இல்லை சார். நீங்கள் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீ குத்தி காட்டுற சார். அப்படி இல்லைங்க சார், அவங்க எல்லாருமே இப்போ இங்கே கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அவங்களும் போயிட்டாங்க சார். அதனால தான் அவங்கள நீங்களாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்றாங்க. ப்ளீஸ் சார், போய் அதை மட்டும் இது பண்ணிடுங்களா? என்ன பண்ணுறது? வேணா எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டல சார். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது சார். உங்களுக்கு அந்த ஷர்ட் அங்கே இருக்குது, நீங்கள் போயிட்டு குளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஓகே, வெயிட் பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே போயிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணிட்டு வராரு. அங்கே போனோம், நீங்கள் இருந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே சாங்கு அப்படியே எப்படி மெயின் மறந்து கேட்குறேன்னு சொல்லுவாங்களே, அச்சோ இவன் குரலுக்கே நான் அடிமை.
அப்படி ஒரு குரலை வச்சுட்டு இவன் பாடுற பாட்டு இருக்கே மனுஷனை அப்படியே விழ வைக்கிது. ஐயோ, இவன் மட்டும் ஏன் அது எவ்வளோ அழகாக இருக்கான். இவன்கிட்ட என் லவ்வை சொன்னாலும் என்ன நடக்கும்னு தெரியல, இல்லாமல் விட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் கடவுளே என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கீங்க. அவர் அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அப்படியே உங்ககிட்ட தான் நடந்து வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு, யானி, சொல்லுங்கள் ஜேகே சார். போகலாம், முடிஞ்சிச்சு, நான் இப்போ போயே ஆகணும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிடாத யாழினி. ரொம்ப டயர்ட், ப்ளீஸ் இது ஒன்று மட்டும் பண்ண. ஐயோ சார், நீங்கள் என்ன சார் என்கிட்ட ப்ளீஸ்லாம் கேட்குறீங்க? நீங்களாம் எவ்வளோ, நீங்கள் சொல்லுங்கள் சார், இதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார். ப்ளீஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட போய் ப்ளீஸ்லாம் கேட்குறீங்க. அட போயாழினி, எனக்கு அவன் இருக்கிற டயர்டு என்னை விட்டா போதும்ட்டு இருக்கு, போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சரி சார், நீங்கள் போய்ட்டு ரெஸ்ட் எடுங்க, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் காரில் ஏறி நீங்கள் போயிடுறீங்க. அங்கே போனால் அவங்கெல்லாம் இருந்துட்டு அப்படியே போட்டு அவர், அப்பா எனக்கு போனா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே படுத்துக்கிறாரு. நீங்கள் பார்த்துட்டு, அச்சோ இவன் தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே தான் அந்த டேஸஸ் எல்லாம் போகுது. அங்கே இருக்க நாட்களுமே ஃபுல்லாக அப்படியே ப்ராக்டிஸ்னே போகும். மனுஷனை சாப்பிட்றதுக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணி, அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாரு மனுஷன். அவருக்கெல்லாம் ஆறுதலாகவே இருக்கிறது நீங்கள் சார். கொஞ்சம் சார், இந்த ஒரு 2 கான்செப்ட் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சார். நீங்கள் 7 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு 2 கான்செப்ட் மட்டும் முடிஞ்சிட்டா ப்ளீஸ் சார். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அவ்வளோ அவருக்கு ஆறுதலாக இருப்பீங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு உங்கள் மேலே லைட்டாக ஒரு பாசம், நேசம் சொல்லலாம். அப்படியே போயிட்டுருக்குமா, அப்போல்லாம் நீங்கள் தான் இருந்துட்டு, சார் இந்த வாட்டி தானே சார், விட்டுருங்க சார், அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுறணும், அப்படியே நல்லா ஜாலியாக ஒரு இதாக நீங்கள் அப்படியே கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறத நினச்சி ஜாலியாக இது பண்ணி அது கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கோங்க. சாப்பிட்றது வந்துட்டு சரி விடு, நம்ம பாடிக்கு நம்ம இதுக்கு ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க சார். விடுங்க, நானும் தானே இப்படி இருக்கேன். இல்லை, நான் குத்தி காட்டணும்னு சொல்லலைங்க சார். அது வந்து எப்படின்னா, நான் உங்களுக்கு பிஏ தான், நான் வந்துட்டு அது எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ உங்களுக்கோசரம் நீங்கள் இது பண்ணுறதே நானும் இது பண்ணி அப்படி இருக்கல. ஸோ எனக்கோசரமாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஒரு இதை டீல் பண்ணிங்களேன். ஓகே யாழினி, நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு, ஓகே சார், நீங்கள் போயிட்டு இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்க சார், நான் காலில் பிடிச்சி விட்டா. இங்கே பாரு யாழினி, நீ எனக்கு பிஏவாக தான் இருக்க, எனக்கு ஒன்றும் சேவை செய்யறதுக்கு ஒன்றும் இங்கே வரல. பிஏனா என்னோடய ஒர்க்கில் பாதியாக இருக்கலாம். என்னோட இந்த ஒரு இதுக்குள்ளே நீ அவ்வளோக்கெல்லாம் இது பண்ணாதே யாழினி, அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், புரியுதா யாழினி? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? நான் ஒரு நார்மல், இதே உங்கள் ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் அப்படிலாம் பார்ப்பீங்களா சார்? இன்னமும் அப்படி தானே இருக்கீங்க. ஸோ யாழினி, எனக்கு அப்படி கிடையாது யாழினி. அது நான் இப்படி என்ன சொல்கிறது, அது வந்துட்டு என்னன்னா, நீ என் காலை பிடிச்சி அது வேண்டாமே, நான் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை யாழினி. நிஜமாவா சார்? அட இதில் என்ன இருக்குது, இவ்வளோ நாள் நீ என் கூட, அது கிட்டத்தட்ட 3 மாதம் என் கூட தான் இருக்க. நான் இப்போலாம் வாங்கிட்டேன், நான் என்ன ஸ்டார்டிங்கில் இவர் இதெல்லாம் கரெக்டாக நீ செய் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு ஏதாவது பேசுகிறேன்னா சொல்லு பார்க்கலாம். நான் அப்படிக்கல இவ்வளோ ஜாலியாக என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்க மாதிரி அவங்க கூட இருக்கேன். நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். நீ எனக்கு பிஏவாக இருந்தால் மட்டும் நீ என்ன அவ்வளோ பெரியதா? நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான், புரியுதா? ஓகே ஜேகே சார், தனியாக தானே இருக்கோம், நீ ஜேகே சாருன்னெலாம் கூப்பிடுவேன், ஜேகேனே கூப்பிடு போதும். நிஜமாவா ஜேகே சார்? இப்போ தானே சொன்னேன் சார்னு கூப்பிடாத, ஜேகேன்னு மட்டும் கூப்பிடுன்னு. ஓகே ஜேகே, குட், எப்படி இதுவே கண்டினியூ பண்ணிக்கோ. ஆனால் மற்றபடி அங்கே வந்து என்ன நீட்டு ஜேகேன்னு கூப்பிட்றாத. ஐயோ சார், அப்படி எப்படி சார் நான் கூப்பிடுவேன்? பாத்தியா தனியாக இருக்கும்போது நான் அவனை சார்னு கூப்பிடாதன்னு தானே சொன்னேன். ஸோ சரி ஜேகே, நான் இனிமேல் கூப்பிடலை. ஓகே, ஓகே, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், போய்ட்டு வா. ஓகே சார், நீ வேணால் ரெஸ்ட் எடுவேன். அச்சோ இல்லை சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமேட்டு படுத்துக்கிறேன். ஓகே, ஓகே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த நாள் அப்படியே போகுது. அப்படியே ஒரு கான்செப்ட், செம்ம ஹெவி கான்செப்ட்டு. அதுக்கு அப்படியே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ இது பண்ணி மனுஷன் அவ்வளோ தயாராக இருக்கார்.
உங்களுக்கே அவர பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் சார் அவ்வளோதான் சார், அவ்வளோதான் சார்ன்னு சொல்லி ஆறுதல் படுத்தினாலும், ஒரு மாரி எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே அச்சோ! இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் இவரு இவ்ளோ இது பண்ணியிருக்காரா? நம்ம தூரத்துல இருந்தே இவர பார்த்து, அந்த வீடியோஸ்ல இவரு பாடுறதெல்லாம் நெனச்சு நம்ம அவ்ளோ ஹாப்பியா இருந்தோம். ஆனா இந்த இடத்துல இருந்து, அவரோட இடத்துல இருந்து பார்த்தா தான் அந்த கஷ்டம், நஷ்டம் எல்லாம் புரியுதேன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு மாரி வருத்தப்படுறீங்க. என்னதான் இருந்தாலும், ச்சே! இருந்தாலே இவரு மனுஷன் அழகுதாயா! அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு. நீங்க வந்துட்டு, ம் ஓகே சார் கிளம்பிட்டீங்களா சார்? ஐயோ ஐயோ யாழினி இதோ கிளம்பிட்டேன். போலாமா? போலாங்க சார். அதுதான் சார் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் பலன் கிடைக்க போகுது. ஸோ நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஹாப்பியா? ஐயோ எனக்கு முடிச்சுட்டு வந்தாதாம்மா ஹாப்பியே. சரி விட்டு ஜேகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு விட்டு விட்டு பார்த்துக்கலாம். யாழினி சொல்லுங்க ஜேகே. இன்னைக்கு இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் யாழினி. என்ன சொல்கிறீங்க ஜேகே? ஆமாம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். மறக்காமல் நீ கான்செப்டுக்கு வந்துடு. அட நான் இல்லாமல் எப்படி ஜேகே? அதான் நீ இல்லாமல் எப்படி? வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. அங்கே போயிட்டு கான்செப்டெல்லாம் வேறு லெவலில் நடக்குது. ஜிம்முன்னு ஜேஹோப்பு, ஆரம்மு, சுக்கான்ட்டு எல்லாரும் அவ்வளோ செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. செம்ம எப்படி சொல்கிறது, வேறு லெவல்யா வேறு லெவல் அப்படி தான் இருக்குது. நீங்கள் இருந்துட்டு ஒருத்தன் விடாமல் எல்லாம் செம்மையாக பண்ணுறாங்க. இருந்தாலும் என் ஆள் மட்டும் எனக்கு தனியாக தெரியுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே கான்செப்ட்லாம் முடியுது. அவங்களும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு பேசுவாங்கள்ல. ஸோ எல்லோரும் வந்துட்டு தனித்தனியாக பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே மட்டும் இருந்துட்டு பின்னாடி இருக்கவங்க கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. டேய் நான் எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிடுறவாடா. ஜேகே பிரச்சனை எதுவும் வந்துடாதே. பேன்பிட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறான்டா. அது பார்த்துக்கலாம். எனக்கு சொல்லிடணும். ஏன்னா மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. என் கூட இருக்காளே அவனையும் நான் ஏமாற்றக்கூடாது. ஸோ நான் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. சொல்லணும்னு தோணுதில்ல சொல்லு. உன் டர்ன் வரப்போகுது. நெக்ஸ்ட் நீ தான் கடைசியாக நீ தான்டா என் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஏய் என்ன அப்படின்ற சொல்லிவிட்டு அவர் அப்படியே அழகடி பேசிட்டு ஓகே மனசை தைரியப்படுத்திக்கோ வச்சுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவருடைய மனசை நல்லா திடப்படுத்திக்கிட்டு ஓகே சொல்லலாம். ஹாய் ஹர்மேஷ். ஐயோ ஜெக்கி ஜெக்கின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. நீங்கள் வந்துட்டு அச்சோ ஜேகே வந்தது இவ்வளோ கற்று எல்லாத்துக்கும் கற்று ஜேகேக்கும் கற்று வேறு லெவல். நிறையா பேர் ஜெக்கி மேரிமி அப்படின்லாம் சொல்லிட்டு கத்திட்டு இருக்குங்க. ஏய் சுக்கா என்னடா எல்லாம் யோங்கி மேரிமின்னு விட்டுட்டு இப்போல்லாம் ஜேகேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாளுவ. அதான் பாரு மச்சான் புள்ள கடைக்குட்டியாக இருந்தாலும் நல்லா ஃபேமஸில் கில்லியாக இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜேகேலாம் அவங்க பேசுகிறது ஏன் அப்படின்னு நீ பேசுப்பா அங்கே பேசு எங்கே இங்கே திரும்பி லுக்கிட்டு இருக்க பேசு நீ சொல்ல போன விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் இந்த கூச்சல்லாம் இருக்குது நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. கம்முனி இருங்க எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் ஆர்மி கம் அவங்கக்கிட்டலாம் நான் ஒன்று சொல்லணும். எல்லாம் அமைதியாக இருங்க அமைதி எல்லாம் ஒரு நிமிஷம் அமைதியே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஜேகே பார்த்துட்டு. ஹர்மேஷ் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ ப்ளீஸ் சைலண்ட்டாக இருங்களேன். அச்சோ ஜேகே ப்ளீஸ்லாம் சொல்லாதீங்க ஜேகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. அச்சோ அமைதியாக இருங்கடி எதுக்குடி ஒரு விஷயம் சொன்னாலும் எல்லாம் கத்துவீங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்குள்ளே எல்லோரும் பேசிக்கிட்டு எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க. ஜேகே இருந்துட்டு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்ட்டு எனக்கு தெரில. ஸோ தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க ஹர்மேஷ். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று சொல்லணும். நான் எல்லாம் அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னதான் இவன் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தமாக இருக்குது. ப்ளீஸ் சைலண்ட் ப்ளீஸ் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஸோ யாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் அது இருக்குல்ல. ஸோ உங்ககிட்டயே என்னால் மறைச்சிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால தான் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்டே நான் சொல்லலை.
ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் சொல்லணுன்ட்ருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்களே புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஜேகே சொல்ல, அச்சோ கடவுளே! மனுஷன் சுகமான விஷயத்தையும் இவ்வளோ ஸ்டைலாக சொன்னா எவளுக்கு தான் மனுஷனை வெட்கத்தோணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து கூச்சல் போட, நீங்கள் பார்த்து இவன் நம்மளையா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. ஒரு பொண்ணு மட்டும் அவங்க பேர் அப்படின்னு வந்து அவங்க இங்கே இருக்காங்களான்ட்டு ஒருத்தவங்க, அவங்க யாருன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஜேகே இருந்துட்டு அவள் இங்கே தான் இருக்கா, அவளை உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமா? என்ன சொல்கிறான்? ஒருவேளை நம்மள தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு யாழ்னி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அவள் பேர் என்னன்னா யாழ்னி. இது நானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே என்ன ஷாக் ரியாக்ஷன் தான். நீங்கள் அப்படியே இருந்துட்டு எல்லாம் அப்படியே உங்களை பக்கம் திரும்புகிறாங்க. ஏன்னா அவர் யாழ்னின்னு சொல்லும் போதே அவர் உங்கள் பக்கம் திரும்பி இருந்திருப்பார். ஸோ எல்லாருமே அப்படியே உங்கள் பக்கம் திரும்புகிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. யாழ்னி நான் சொல்லிட்டேன், நீங்கள் வா. ஜேகே சார் வாடி வா இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சைக்கிளே சொல்கிறார். நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேந்து முழிக்கிறீங்க. முழிக்காது வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் வரீங்க. அங்கே இருக்கவங்களும் சரி நம்ம இவருக்குன்னு ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பாதி பேர் மனசை கல்லாக்கிக்கிட்டு என்னால் ஏற்றுக்க முடியல, சரி இருந்தாலும் நம்ம அவளோட ஆசை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சிலர்லாம் மனசை தேத்திக்கிட்டு போங்க அவரே உங்களை கூப்பிட்றாரு, உங்களுக்கு என்ன போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சில பொண்ணுங்களாம் இருக்குது. நீங்கள் இருந்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. அவர் இருந்துட்டு பா அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து கையை பிடிச்சி அப்படியே வரீங்க. எல்லோரும் வந்துட்டு வா ஜேகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. ஜேகே வந்துட்டு இவ தான் யாழ்னி, மை லவ்வர். அது நான் இவகிட்ட சொல்லலை, இருந்தாலும் அவள் என்னை லவ் பண்ணுறா, அது எனக்கும் தெரியும். அது நான் அவகிட்ட காட்டிக்கவும் இல்லை. ஸோ அவளையும் என்கிட்ட சொல்லலை. நான் அதை ஃபஸ்ட்டு சொன்னேன்னு நினச்சாளா இல்லை அவள் என்ன நினச்சிருப்பான்னு எனக்கு தெரில. ஸோ நானே சொல்கிறேன், யாழ்னி ஐ லவ் யூ. ஜேகே ஆண்டி ஐ லவ் யூ சொன்னான், ரிப்ளேக்கா ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன ஜேகேங்கிற என்ன சொன்னேன்? லவ் யூ டூ. நிஜமாவா ஜேகே? ஆமாண்டி. ஏண்டி இவ்வளோ பேர்த்து முன்னாடி எனக்கு என்ன ஆகுன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் நான் வந்துட்டு சொல்கிறேன்னா நீ நிஜமாவான்னு கேட்குற? ஏன் யாழ்னி என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா யாழ்னி? அச்சோ ஜேகே அப்படி இல்லை ஜேகே, ரொம்ப ரொம்ப லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அங்கே இருக்கவங்களாம் பாதி பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க, கை தட்டுறாங்க. அச்சோ அழகான பேரியா க்யூட்டாக இருக்குது பார்க்கவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அப்படி கத்திட்டு இருக்காங்க. நீங்களாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜேகே. ஏய் எதுக்குடி தேங்க்ஸு? என்ன லவ் சிறு நான் இப்படிலாம் பேச மாட்டேன் யாழ்னி, என்னை அப்படிலாம் பேசக்கூடாது புரியுதா? ஏண்டி நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? அது ஏன் ஃபீலிங்ஸ் டி, எனக்கு வந்தால் அதுக்கு நீ தேங்க்ஸ் சொல்லுவியா? அப்படி இல்லை ஜேகே, என்ன என் மேலே அவ்வளோதான் பார்த்துக்க. நீலாம் என்னடி ஆனால் நான் அவன்கிட்ட தனியாக பேசிக்கிறேன், இப்போ இவங்க முன்னாடி நீ இது பண்ணியா டீல் பண்ணேன், நான் அப்புறம் அவன்கிட்ட தனியாக பேசிக்கிறேன் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. அவர் வந்துட்டு இவ தான் எல்லாம் பார்த்துக்கோங்க, புரியுதே நிறைய பேத்துக்கு மனவேதனையாக இருக்குன்ட்டு புரியுதே, உங்கள் இதை புரிஞ்சுக்கலவாதுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் கரோயா. உங்கள் ஜேகேக்கோசரம் இதை கூட அவங்க ஒத்துக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ இவன் இப்படிலாம் பேசினா யாருக்கு தாயா மனம் மாறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்மிஸ் எல்லாம் ஓகே ஜேகே நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, உங்கள் நியூ லைஃப் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ தான் அங்கே பேன்பிடி ஒரு சம்பவத்தையாக பண்ணுறாரு. அங்கெல்லாம் பார்த்துட்டு ஜேகே ஃபஸ்ட்டு நீ வா, என்ன என்கிட்ட சொல்லாமல் நீ அது இதுன்னு பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் எல்லாம் கத்தி கூச்சல் போட்டு அங்கே சிறு பிரச்சனையாகி நீங்கள் பிய்ய தானே, ஸோ நீங்களும் அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்து ஒரு வழியாக டீலிங் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு எல்லாம் வாக்கு கொடுத்துட்டு அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த கலவரம் முடிஞ்சு எல்லாம் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஜேகே தான். ஜேகே
வாடி 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 இப்போ தான் நான் உங்ககிட்ட நல்லா பேச முடிச்சிருக்கேன். வா உட்காரு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே இழுத்து உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிறேன். நீங்கள் சிக்கி என்ன பண்ணுற? ஏ உட்காரியா நீ? மடியில் கூட உட்கார மாட்டியா? என்னாடி? அப்படி இல்லை ஜிக்கி, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்கு. அச்சச்சோ யாழ்னியே வெக்கப்படுறியா சாமி? எங்கே கொஞ்சம் அந்த முகத்தை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஜேக்கே ப்ளீஸ் வேண்டாமே அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு ஐ லவ் யூடி தங்கம் அப்படிங்கிறதா. ஸோ ஐ லவ் யூ டூ ஜேக்கே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? ஆஹா ஐ லவ் யூ டூ மாற்றி மாற்றி அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்கள் நல்லா ரொமான்டிக்காக கொஞ்சம் அப்படியே ஆனால் பேன்பீட்டிக்கு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு மேரேஜ் இப்போதைக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு. இதனால் நீங்கள் நல்லா க்யூட் கப்பிள், ரொமான்டிக் கப்பிள், அப்பப்போ நிறைய கொஞ்சம் செம்ம ரொமான்டிக் நம்ம ஜிக்கே அதிலலாம் சொல்லிக்கவே தேவையில்ல. அப்படி முன்னெல்லாம் உங்கள் பக்கம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்னதான் இருந்தாலும் ஒரு பிஏ அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருக்க மனுஷன் இப்போ உங்களை டிஸ்டன்ஸ் இல்லாமல் விடுறதே இல்லை. பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சுக்கிறது என்ன, படுக்கும்போது அவர் மேலே படுக்க வச்சுக்கிறது என்ன, அவ்வளோ ஒரு கொஞ்சல்ஸோடு அப்படி போயிட்டுருக்கு. நீங்களாம் அப்படியே ஷையாகி வெக்கப்பட்டு அவர் மேலேயே அப்படி குனிஞ்சிக்கிறது என்ன. அவர் வந்துட்டு யாழ்னி வெக்கப்பட்டே மனுஷனை மயக்காதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருப்பார். நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீ போ எத்தனை வருஷம் ஆனாலும் மேலே இந்த வெக்கம் மட்டும் எனக்கு போகாது ஜெக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவீங்க. அவர் வந்துட்டு ஆஹா அப்படியா யாழ்னி வெக்கம் போகாதா? அப்போ நான் உன்னை வெக்கப்படுத்தி பார்க்குறது தாண்டி என் வேலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா? நீங்கள் இருந்துட்டு அச்சோ நீ இப்படி பேசுகிறது எனக்கு வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? அச்சோ இதுக்கே வெக்கப்பட்டா எப்படி மேடம்? இன்னும் வெக்கப்பட வேண்டியதெல்லாம் எவ்வளவோ இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரா? நீங்கள் வந்துட்டு போதுஞ்சிக்கே போதும் இத்தோட நிறுத்திக்க ஓகேவா, இத்தோட நிறுத்திக்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க லைஃப் இதோட நிறுத்திக்கலாம் இயலாதுமா, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் தான் நல்லா கண்டினியூ ஆகி நல்லா ஜாலியாக ரொமான்டிக்காக அவ்வளோ ஒரு ஹார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்து எல்லாமே நடந்து அதுக்கப்புறமேட்டு நல்ல ஒரு ஹாப்பியாக பிடிஎஸ் 7 மெம்பரை கூட ஜேகேவும் நல்லா கான்செப்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்க. ஓகேடா இதோட இதை முடிச்சுக்கலாம். ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ இதோட நம்ம இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். யாழ்னி இன்னொரு விஷயம் நான் சலிக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ஓகே மறக்காமல் இந்த ஸ்டோரி உனக்கு பிடிச்சிச்சா, நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, என்ன ஏதுன்னுட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணு, என்கிட்ட சொல்லு. புரியுதா? எப்படி இருக்குன்ட்டு தெரில, நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே டாட்டா பை பை. யாழ்னி செல்லம் ஹாப்பி பர்த்டே தங்கம். பை பை டாட்டா.